கோஸ் பொரியல் பண்ணியிருப்பீங்க, சென்னாவும் தனியாக பொரியல் பண்ணியிருப்பீங்க. ஆனால் கோஸும் சென்னாவும் போட்டு மசாலா பண்ணியிருக்கீங்களா? இது வரைக்கும் பண்ணலன்னா இந்த மாதிரி நான் சொல்கிற மாதிரி கோஸு கொண்டக்கடலை ரெண்டுத்தையும் போட்டு மசாலா செய்யலாம். சப்பாத்திக்கு ரைஸ்க்குலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும். எப்படி செய்யலான்னு பார்த்துலாமா? அரை கப் அளவுக்கு கொண்டக்கடலையே நல்லா 5 மணி நேரம் ஊற வச்சு குக்கரில் கொஞ்சமாக உப்பு போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ 1/4 கிலோ கோஸையும் பொடியை நறுக்கிக்கோங்க. பேன் வச்சுக்கோங்க, எண்ணெய் ஊற்றிக்கலாம். 1/4 டீஸ்பூன் சோம்பு, பொடியை நறுக்கின வெங்காயம் போட்டு வதக்கிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை இலை, அரை டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டுட்டு நல்லா வதக்கிக்கோங்க. பழுத்த தக்காளியா பொடியை நறுக்கின ஒரு தக்காளியும் போட்டு தக்காளி சாஃப்ட் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ இது கூட 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், அரை டீஸ்பூன் வெறுமிளகாய் தூள், அரை டீஸ்பூன் மல்லித்தூள், கட் பண்ணி வச்சிருக்கிற கோசையும் போட்டுட்டு நல்லா எண்ணெயிலே 2 நிமிஷம் சுருள வதக்கிக்கோங்க. அடுத்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பும் போட்டுட்டு வேக வச்சிருக்கிற சென்னாவையும் போட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணி விட்டு மூடி போட்டு 5 நிமிஷம் விட்டுருங்க. 5 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பாருங்க. சூப்பரா கோஸ் சென்னா மசாலா ரெடி. சப்பாத்திக்கு ரைஸ்க்குலாம் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.